அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்தவனு கொடுத்து சாப்பிடு. அது ஐயமிட்டு உண் சொல்றாரு. ஆமா, அதை ஏற்பது இகழ்ச்சின்றாரு. ஆமா, அது யாருக்கு இகழ்ச்சி? வாங்குறவனுக்கு இகழ்ச்சி. பிச்சை போட்டு வாழுன்னு சொல்றது அவையினுடைய குரல். அது பெருமைக்குரியது. ஆனா அதே அவை சொல்லுது பிச்சை வாங்கி பழைக்கிறது இழிவுன்னு சொல்லுது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? எல்லாரும் ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம். அது இழிவு பற்றி பேசல. அப்ப தர்மமே செய்ய முடியாது. தர்மமே நீ இப்ப எல்லாரும் வசதியா இருந்தா நீ ஏன் தர்மம் பண்ற? தர்மம் பண்றவன் வலிமையோட இருக்கிறான், தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே. நீ வலிமையா வாழ்டான் தான் அவை சொல்லுது. ஆனா நமக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது. சொல்றாரு அறிவை அறிவால். நல்லா யோசிக்கணும். இத அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். என்ன புரிஞ்சுது? எவ்வளோ குழப்பங்கள் பாரு. இப்படி தான் சிக்கலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை நான் மாட்டின்னு சாகணும். சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே. அறிவை அறிவால் அறிந்தேன். ஆமாம், நான் செய்கிறது செயல் சரி சரி, அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும். ஒரு செயலை முட்டாள்வாள் செய்யட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு செய் ஒரு செயலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதல். ஆமாம், சரியாக செய்துக்கிறன்ற அறிவில் ஆராய். செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்த. ஆனால் செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு ஆராய்ஞ்சிப்பார். அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல். அதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு? பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். இந்த அறிவிலேருந்து நான் விலகாமல் அதிலேயே ஓண்டுக்கணும். ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரியலைன்னா ஒரு பேர் இருக்குது. பிரியலைன்னா எனக்கு அறிவாளின்னு பேர், பிரிஞ்சன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அதனால் இந்த அறிவுலேருந்து நான் பிரியாமல் அறிவோடுவே இணைஞ்சி வாழணுன்றார். அப்படி ஞானம் வேணாம். அறிவுபூர்வமாக ஒரு செயலை உலகத்தில் நீங்கள் வாழும்போது யோசித்து செய்தீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். ஆனால் ஆதங்கத்திலையோ ஆத்திரத்திலையோ செய்யும்போது அதில் பிழைகள் ஏற்படும். அது இருக்கக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவன் தாராளமாக அதை வாங்கிக்கலாம். இந்த ஒரு புக்கை நாம் நல்லா படித்து நல்லா சிந்திச்சோன்னு சொன்னால் ஞானம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது தானாக புரிய வரும். பாடம் நல்லா பண்ணுங்கள். இந்த புத்தகத்தையும் படிச்சிங்கன்னா ஞானம்ன்றது ரொம்ப தூரம் இல்லை, நம்ம கை கட்டின தூரத்தில் தான் பெரியவங்க கொடுத்துருக்கான்றது புரியும். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அங்கே சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இப்போ அம்மா பேசுவாங்க. உட்காருங்க. ஆத்மா வணக்கம் சாமி. நான் போன தடவை சொல்லியிருந்தேன் ஞானக்குரல் புஸ்தகம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். புஸ்தகம் ரெடி பண்ணிட்டோம். பட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ரேப்பர் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு 50 புஸ்தகம் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. 500 புஸ்தகம் கேட்டிருந்தேன், 50 தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வாங்கிக்கோங்க. நாளைக்கோ நாளைக்கோ நான் கொரியர் பண்ணி விட்றேன். ஏதாவது அட்ரஸ் சொன்னீங்கன்னா வாங்குறவங்க வாங்கிக்கலாம். தாராளமாக. அப்புறம் ஒரு வார்த்தை பேசலாம். தாராளமாக பேச. நம்ம ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். நான் ஐயாவை பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த 4000 வீடியோஸில் அவங்க சொல்லாதே கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. நம்ம இதில் கேட்குறோம், ஃபோனில் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம். பட் அதெல்லாமே தரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், மௌனம் பேசுமா, இன்னொன்று கேள்வி பதில், 3 புஸ்தகம் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஐயா பேசுனதில் அது 1% தான். மீதி 99% ஆவணப்படுத்தப்படவில்லைங்கிறது என்னுடைய எண்ணம். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிறது
கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு ஒரு ஆசை. அதில் 2 இது எனக்கு கிடச்சிச்சு. உடல், உயிர், ஆன்மா. இது அங்கே இருக்கவங்க தான் யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இது எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. இது 2ம் எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஐயாட்ட கொடுக்குறேன். அவங்க படித்து பார்க்கட்டும். படித்து பார்த்துட்டு இதை நம்ம வெளியிடலாம்னு சொன்னால் நம்ம புக்காக போடலாம். ரொம்ப அதிகமாக பேசலையே. நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே நம்ம கேட்குறோம். நம்ம போய் வீட்டில் இதெல்லாம் சொன்னால் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு புரியவும் புரியாது. ஏன்னா நமக்கே பாதி புரியல. நம்ம உட்காந்து செய்யும்போது நமக்கே பாதி புரியல. இது வந்து நம்மளோட இப்படியே போயிடக்கூடாது. நம்மளுடைய எல்லாருக்குமே கிடைக்கணும். ஒரு புத்தகமாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கே ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க எடுத்து படிப்பாங்க. இது வந்து ஒரு லைப்ரரி வைக்கிற அளவுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க நிறையா. ஒரு லைப்ரரியை தனியாக வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் எங்கேயுமே எந்த லைப்ரரியிலையுமே ஐயாவோட புத்தகமும் எதுவும் இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு கிடைக்கும்போது நான் வந்து ஐயாட்ட கொடுக்குறேன். அவங்க போடலான்னு எது வந்து சொல்கிறாங்களோ அதை நம்ம புத்தகமாக போடலாம். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த புத்தகம் வந்து 50 புத்தகம் இருக்குது. 50. இந்த 50 புத்தகம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நாங்கள் கொடுத்துறேன், வாங்கிக்கோங்க. மீதி உள்ளதை நான் வந்து நீங்களே எனக்கு அட்ரஸ் அனுப்புனாலும் நான் கொரியர் அனுப்பி விட்றேன். இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு இடத்துல அனுப்புனாக்க நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறது ஐயா சொல்லுவாங்க, கேட்டுங்க. புக்கு 150 ரூபாம்மா. புக் நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். இந்த புக்கை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். முதல் புக் இது வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு அடுத்த மாதம் வரலான்னு பார்த்தேன். பட் இது வருஷத்தோட முதல் இதாக இருக்குது. இன்னைக்கு திருவாதிரை வேற, நல்ல நாளாக இருக்குது, சிவபெருமானுக்குரிய நாள். அதனால் இது எப்படியா யாராவது ஒருத்தருக்காவது இந்த புத்தகத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இங்கே இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் ஐயாட்ட கொடுக்குறேன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, அன்பே சிவம் மனமே குருன்னு ஐயா சொன்னாங்க. நான் போட்டிருக்கேன், குரு உண்டு பயமில்லை, குறையதும் எனக்கில்லை அப்படின்னு போட்டிருக்கேன். அருமைமா அருமை. இது நான் மேலே இதை தான் போட்டிருக்கேன். நம்ம ஔவையாருங்கிறதுனால ஔவையாரோட இதை உள்ளே போட்டிருக்கேன். இது 2ஐயும் நீங்கள் படிச்சுப்பாங்க. நம்ம குரு இருக்கும்போது நமக்கு என்ன பயம், நமக்கு குறையும் ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த இதை வந்து அந்த கருத்து அது ஒருத்தர் போட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில், அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இதில் போட்டேன். இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுத்த தடவை வரும்போது அதில் இன்னும் 2 நாளில் புக்கு ரெடியாகிடும். அந்த 2 நாள் இந்த நியூ இயர் இது இந்த பிள்ளைங்க வரல, பிரிண்டிங் பிள்ளைங்க, அதனால் பிரிண்ட் போட லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி போயே ஆகணுங்கிறனால ஒரு 50 புக்கு, அதுவும் ராத்திரி 10 மணிக்கு ப்ரெஸ்ஸில் உட்காந்து வாங்கிட்டு வந்தேன். அதை நான் இப்போ கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 150 ரூபா புக்கு விலை. ஏன்னா நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன். அந்த கோயில் வந்து நாங்களே சொந்தமாக பராமரிச்சிட்ருக்கோம், சிவன் கோயில். அதுக்கு கொஞ்சம் வேண்டியது இருக்குது, இல்லைன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் எல்லாருக்கும். அதனால் கொஞ்சம் கோச்சிக்காமல் அதை வாங்கிக்கோங்க. இல்லை, சில விஷயங்கள் காசு கொடுத்து வாங்கினா தான் அருமை தெரியும். எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டோம்னா அதோட அருமை தெரியாது. அது திரும்பி பார்ப்பான். 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோமே, திரும்பி பார்ப்பான். ஆனால் இது 1000 ரூபா கொடுத்தாலும் கூட உள்ளகிற பொருளுக்கு ஈடாகாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ பெரிய ஞான போதில் உள்ளே இருக்குது. அதெல்லாம் படிங்க. வாங்குறவங்க தயவு செஞ்சு அதை நல்லா படிங்க. படிச்சுட்டு மூடி வச்சுட்டு தயவு செஞ்சு உங்கள் மனக்கண்ணால் அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் படித்ததுக்கான அர்த்தமே உங்கள் மனசால் அதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வை என்னெல்லாம் நினச்சி சொன்னாங்களோ அதெல்லாம் உங்கள் மனசில் இருந்து அந்த அவையாரே அதுக்கு விளங்கப்படுத்துவாங்க. இந்த ஞானக்குரல் புத்தகத்தை வெளிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு 100 புத்தகம் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 100 பதிப்பு. ஒரு 4 பேர்கிட்ட அந்த புத்தகம் கையில் இருந்தால் நல்லது தானே. இது ஞானக்குரல் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் 10 பேருக்கு தெரியட்டும். ஆனால் நம்ம நம்ம ஐயா சொன்ன பாடங்கள் சம்மந்தப்பட்டது தான் இது. அதனால தான் இது இருக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. இது கடுமையான முயற்சி. இது நல்ல முயற்சி பண்ண யாருக்காகனா நமக்காக தான். யாரோ ஒரு 10 பேருக்கு இதில் ஆர்வம் நிறைய இருக்கும். ஆர்வம் உள்ளவங்க தயவு செஞ்சு எல்லாரும் வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் கூட இருந்து அதை வாங்கிட்டு போய் உங்கள் பிள்ளைங்களை கூட கொடுங்க. படிக்கிறானோ இல்லையா ஒரு வாட்டி போட்டு பார்க்கட்டும். நமக்கு ஒரு நாள் வந்த மாதிரி அவனுக்கும் ஒரு நாள் வந்து அதை ஆராய்ச்சி படிக்கக்கூடிய நாள் வரும். ஒவ்வொரு வீட்லேயும் தயவு செய்து இந்த புக்கு இருந்ததுன்னா சிறப்பாகவே இருக்கும். நல்ல சார். இப்போ இது மாதிரி நிறையா இது வந்து நம்ம ஐயாவோட இதெல்லாம் நான் வெளியிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இதை கொடுக்கும்போது நான் கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாருமே வாங்கிக்கோங்க. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், வீட்டுக்கு கொரியர் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபோன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொரியர் பண்ணிடுறேன். இல்லைனாக்கா நான் வந்து மொத்தமாக அப்படியே 500 புக்கு நான் முடிஞ்சால் அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்துடுவேன். அதுக்குள்ளே வேணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில்
உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்து தபாலில் கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். இல்லைன்னா மொத்தமாக அப்படியே புக்கை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஐயா பாடசாலைக்கு அனுப்பிச்சி விட்றோம், வீட்டுக்கோ பாடசாலைக்கோ அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். எது சௌரியமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம்.